பொருந்திருப்பேன் என்ன அடையாளம் என்று நீ தேடி வந்து அப்போது நான் சிரிப்பேன் அறியாளோ அப்பா கலைமுறைப்படி சிவபெருமான் சிவபெருமான் நெத்தியிலே என்ன அணிந்திருக்கிறார் பசுபதி பாசம் என்ற முப்பட்டை ஆஞ்சநேய பெருமான் இடகளை பிங்களை சும என்ற திருநாமம் அப்பா எந்த வழியோ புள்ள அந்த வழிதானே அப்ப அப்பா சிவபெருமான் பட்ட போட்டா புள்ள ஆஞ்சநேய பெருமான் பட்டதானே போடணும் ஏன் ராமம் போட்டார் யமதர்மனோட உயிர் போயிருச்சு பூமாதேவியால பாரம் தாங்க முடியல நேரா சிவபெருமான் போய் அழுகுறாங்க ஐயா சிவபெருமான என்னால பாரம் தாங்க முடியல எந்த மக்கள் இதுவரைக்கும் யாரும் இறக்கல பாரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகுற அதனால் திரும்பவும் யமதர்மன் உயிரை கொடுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த யமதர்மனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்த ஊர் எந்த ஊர் விட மாட்டியா விடவே மாட்டேன் எங்கள் இருவரையும் பாராட்டி அன்பை கொடுத்து பரமேஸ்வர தமிழத்துக்கு நன்றி அன்புடங்களுக்கு நன்றி மாதமங்கலம் மலமேலு அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு அன்பளிப்பெல்லாம் கொடுத்து பரமேஸ்வர தாத்தன் உங்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் நன்றி அது விஷயம் இருக்கானப்பா ஒரு சின்ன முக்கியமான விஷயத்த ஒண்ணு சொல்ல விரும்பணும் நம்ம ஊர்ல சொல்லாம இருக்காக சொல்றேன் இன்னைக்கு அண்ணன் அன்பளிப்பு வாங்குறாரு அப்படின்னா அந்த காசை அண்ணன் சொந்த செலவுக்கு எடுத்துக்க மாட்டார் ஆலயங்களுக்கு அன்னதானங்களுக்கு தான் இந்த காசை அண்ணன் கொடுத்துட்டு நீங்க கொடுக்குற அன்பளிப்பு அத்தனையும் ஒவ்வொரு கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு ஒரு அன்னதானத்துக்கு நீங்க கொடுக்குற காசு அன்னதானங்களுக்கு தான் போய் சேர்றது தவிர இவருக்கு சொந்தமா போய் சேரல ரொம்ப சந்தோஷம் பாட்டு நீ மேல போட்டு மாத்தோடாச்சு அடி நான் சொன்ன பாட்டு ஆத்தோட வீசு காத்தோட போச்சுது உன்மான தேடி நானும் பூவோடு வந்தேன் தவிச்சு வாடுது மனசுல நினைச்சு வாழுது எனக்கும் ஆசை இருக்குது ஆனா நிலமது இருக்குது மானம் தவிச்சு வாடுது மனசுல நினைச்சு வாடுது எனக்கு ஆசை இருக்குது ஆனா நிலைமை தடுக்குது உன்னை மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல உன்னை மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல காற்று ஆடும் தீபம் போல துடிக்கும் அறிவாயும் தேடி நான் போடுவோம் எனக்கோ ஒண்ணு புரியுது உள்ளோ நல்லா தெரியுது அன்பு நம்ம சேர்த்தது ஆசை நம்ம பிரிச்சது எனக்கோ ஒண்ணு புரியுது உள்ளோ நல்லா தெரியுது அன்பு நம்ம சேர்த்தது ஆசை நம்ம பிரிச்சது உன்னை மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல உன்னை மறக்க முடியல உயிரை வெறுக்க முடியல நீயும் நானும் ஒன்றாய் சேவைக்காரும் இனிமேல் மாறாதோ இன்னொரு ஜென்மம் இருந்தா அப்போது பொறப்போம் உன்னோடு ஒன்னா கலந்து அன்போடு இருப்போம் அது கூட நேரமாக விடிவெள்ளியாய் வானத்தில் பொருந்திருப்பேன் என்ன அடையாளம் என்று நீ தேடி வந்து அப்போது நான் சிரிப்பேன் அறியாளோ ஏதோ ஒரு
கானம் கேட்டது. கானத்திற்கு சொந்தக்காரர் யார் என்று காண வேண்டும். மண்டமேல கொண்ட போட்ட நீர்வர காலம். நீர்வர பல காலம் இருக்கிறது. நீர்வர பல காலம் இருக்கிறதோ? ஆமா. எங்கே கூறு உங்க காலத்தை பார்ப்போம். அடித்தா நீர் வரும், புளிஞ்சா நீர் வரும், குடிச்சா நீர் வரும். அடிச்சா நீர் வரும், குடிச்சா நீர் வரும், புளிஞ்சா நீர் வரும். அடிச்சா எங்க நீர் வரும்? அடிவேப்பில அடிச்சா நீர் வரும். குடிச்சா எங்க நீர் வரும்? பீரு குடிச்சா மூத்தர வரும். புளிஞ்சா எங்க நீர் வரும்? சாத்துக்குடியை புளிஞ்சா நீர் வரும். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழைத்திடுவோம். அப்படி பேசுறோம்டா, நமக்கு அதான் பேசுறத பிடிக்கும். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தினை அழைத்திடுவோம். வாடிய பயிரெல்லாம் கண்ட பொழுது மனம் மாறி நின்ற வள்ளலார். அதனாலதான் காவேரி ஓடுவது திருச்சியில, இங்க ஓடுது காவேரி ஓடுவது திருச்சியிலே, தாமிரபரணி ஓடுவது திருநெல்வேலியிலே, வைகை ஓடுவது மதுரை என்பதிலே, சிறுவாணி ஓடுவது கோயம்புத்தூர், கூவம் ஓடுவது சென்னை. அதனால்தான் அடையும் ஆறு அடையாறு, புகும்பட்டினம் பூம்புகார். பூம்பட்டினம் காவிரி புகும்பட்டும் சொல்லக்கூடிய இன்னைக்கு பூம்புகார். இவ்வளவுலாம் நீர்வர பல காலம் இருக்கிறது. ஆனா நீங்க சொல்ற நீர்வரதற்கும் பல காலம் இருக்கிறது. ஆமாங்க. இந்த மனிதன் யார் என்று நாம் தெரிந்து கொள்ளலாமா? தாங்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது சகலமும் எனக்கு தெரியும். அந்த ஆணவம் அல்ல. நக்கீரரோ சங்கரப்பது எங்க சங்கரனாருக்கு ஏதோ என்று சொன்ன நக்கீரர் பரம்பரையோ அங்க புழுதி வர அறிவாளி பூசி சங்கை கீர் கீழக்கு நக்கீரனோ என் பாட்டில் குற்றம் கொண்டாயின்னு அவன் கேட்டான். அப்ப வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியும். எவ்வளவு நேர்மை, எவ்வளவு பக்தி, பயப்படல. யாரா இருந்தா எனக்கு இல்லையா? தெய்வமா இருந்தாலும் தப்புனா தப்பு பேசணும். அதுதானே இன்னைக்கு யாராவது பேசுறானா? யாரு பேசுறேன்? கட்டிங் வாங்கி கொடுத்தா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுறான். அவன் கூட நிக்கிறான். அப்புறம் அடுத்த கோட்டு வாங்கி கொடுத்தா இப்ப நான் கூட சொல்றேன். மனிதனை நான் தெரிந்து கொண்டால் வாழுவகை புரிந்து கொண்டான். ஆனபோது மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. பிறப்பது தெரியும், இறப்பது தெரியாது. அந்த ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு தெரியல. இறப்பது தெரிந்தால் வாழும் காலம் நரகமாக மாறிவிடும். ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு வச்சுக்க, அவன் உயிரோட இருக்கப்ப அதை நினைச்சு செத்துருவோமோ செத்துருவோம்னு கவலையிலே போயிடுவேன். அதனால நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள். ஐயனே, ஐயா தாங்கள் நாரதர். ஆமா, உங்கள்ட்ட நான் சில விஷயங்களை கேட்க ஆசைப்படுறேன். தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் உண்மை. ஆமாங்க, கேளுங்க. தெரியாத விஷயங்கள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்கள்ட்ட நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நாரதர் அனந்தரமும் யாரோட நாமத்தை பாருங்க. அந்த நாராயணன் புகழை பாடக்கூடியவனப்பா. அந்த நாராயணன் புகழை நீங்க மட்டும் தான் பாருங்களா? இல்லையே, பாடுறானே. தும்புரு மகரிஷி பாடினான், சபரி முதாட்டி பாடினான், ஆஞ்சநேய பெருமான் பாடினான், ராமானுஜர் பாடினார், நாம் பாடுறேன். இந்த உலக மக்கள் எல்லாம் சொல்றாங்களே கோவிந்தா கோவிந்தா சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதான் பெருமை. தும்புரு மகரிஷிய மக்களுக்கு தெரியாது. சரி, படிச்சவங்களுக்கு தெரியும். சபரி முதாட்டிய புராணம் படிச்சவங்க மட்டும் தெரியும். ஆனால் ஆஞ்சநேய பெருமாள் எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய சந்தேகம் என்னவென்றால், எந்த ஆலயத்துக்கு போனாலும் அந்த ஆலயத்தில் இருக்க விக்கிரகத்தை பார்த்து, கருவறையில் இருக்க தெய்வத்தை பார்த்து ராமதான் கையெடுத்து கும்பிடுறோம். ஆனால் இந்த உலகத்துல நம்மளை பார்த்து ஒரு தெய்வம் கையெடுத்து வணங்குது என்றால் அது என்ன? யார்? அவர்தான் ஆஞ்சநேய பெருமாள். ஏன் அவர் நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு இருக்கார்? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்கப்படாது ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். எங்களுடைய முன்னோர்கள் முட்டா பையல்ல, அவன் சொல்லி வச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருந்தது. இல்ல, காரணம் இருந்தது. காரணம் இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொருக்கு ஒரு பெருமை இருந்தது. ஆனா உலகத்துல எல்லா தெய்வத்தை நம்ம தானே கையெடுத்து வணங்கணும். ஆனா நம்மளை பார்த்து கும்பிடுற ஒரே தெய்வம் அப்படின்னா அவன் தான் ஆஞ்சநேய பெருமான். நீ கேட்ட கதை எது தெரியுமா? ராமாயணம். அந்த ராமாயணத்தில் முடிவு, ராமன் கேட்கின்றான் ஆஞ்சநேய பெருமானை பார்த்து, ஆஞ்சநேயா இந்த ராமாயணத்துல நீ இல்லைன்னா எப்படா என்னால சீதையை தேடி இருக்க முடியும்? என் வாழ்க்கைக்கு உறுதுணையா இருந்த ஆஞ்சநேயா என் கூட வந்தாரா வைகுந்தத்துக்கு அப்படின்னு ராமன் கேட்கின்றான். அதுக்கு ஆஞ்சநேயர் கேட்டாரா, ராமா நான் வர்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வைகுந்தத்துக்கு வந்தா இந்த ராமன் அங்க பார்க்க முடியுமான்னு இவர் கேட்டாராம். அதுக்கு ராமர் சொன்னாராம், இல்லப்பா பார்க்க முடியாது. ஏன்? ராம அவதாரம் இந்த பூமியோடு முடிந்து விட்டது. அங்க போனா
நான் கையிலே சங்கும் சக்கரமோடு ஆதிசேஷன் என்ற பல்லணையில் மகாவிஷ்ணுவா தாண்டா காட்சி கொடுப்பேன். ராமன் ஆஞ்சநேய பெருமான் நான் வரலேன்ட்டேன். அடுத்து சீதா கேட்கிறாங்க, ஆஞ்சநேயா அசோக வனத்தில் நான் இருக்கின்ற பொழுது ஒரே வார்த்தை ஸ்ரீராம ஜெயம். அந்த வார்த்தை நீ சொல்லலன்னா அங்கே நான் தீ குளிச்சு செத்துருப்பேன். என் உயிரை காப்பாத்தின நீ சிரஞ்சீவிங்கிற பட்டம் உனக்கு தரண்டா, சாகாத வரம் அதை கொடுத்தா என் கூட வந்தார வைகுந்தத்துக்குன்னு. நான் வர்றேன் அம்மா, அங்க வந்தா சீதாவை பார்க்க முடியுமா? முடியாது. சீத அவதாரம் இந்த பூமியில் முடிந்து விட்டது. அங்க போனா நான் மகாலட்சுமியா தாண்டா இருப்பேன் மகாவிஷ்ணுக்கு பக்கத்துல. அப்பதான் சொன்னார் ஆஞ்சநேய பெருமான், ராமனையும் சீதையும் பார்க்காத இந்த கண்கள், ராமநாமத்தை கேட்காத இந்த காதுகள், நான் உங்க கூட வைகுந்தத்துக்கு வரல. இந்த பூலகத்துல யார் ஒருவர் ராமா சீதா ராமா சீதா அவங்க வார்த்தை சொல்றாங்களோ, சொல்றவங்க நல்லா இருக்கணும், அதை விட கேட்கிறவங்க நல்லா இருக்கணும். அவங்கள வாழ வைக்கக்கூடிய பொறுப்பு உங்க 2 பேர்த்துக்கிட்ட இருக்கு. அதனால அவர்கள் சார்பா நான் கும்பிட்ட கோலத்தோடு காட்சி தரேன்னு சொல்லி ஆஞ்சநேய பெருமான் கும்பிட்ட கோலத்தோடு காட்சி தரக்கூடிய காரணம் இதுதானப்பா ராமாயணம். அருமை 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 அருமையா சொன்னீங்க, ஏத்துக்கிறேன். இப்ப உங்களுக்கு அப்பா அம்மா யாரு? பிரம்மா எங்க அப்பா, கலைவாணியுடைய தாய். பிரம்மா உங்க அப்பா, கலைவாணி உங்க தாய். ஆமா. அப்ப ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்பா அம்மா ருத்ரமூர்த்தி அவதாரம், அஞ்சனா தேவிக்கும் கேசரி மைந்தனாக அவதாரம் செய்திருந்தது கதை. ஆனால் அது வல்ல சிவனுடைய அம்சத்தில் பிறந்தவன் தான் ஆஞ்சநேய பெருமான். அப்படின்னா ஆஞ்சநேய பெருமானுக்கு அப்பா யாருன்னா கதைமுறைப்படி சிவபெருமான் தான். அப்ப ஆஞ்சநேய பெருமானோட அப்பா கதைமுறைப்படி சிவபெருமான். சிவபெருமான் நெத்தியிலே என்ன அணிந்திருக்கிறார்? பசுபதி பாசம் என்ற முப்பட்டை. ஆஞ்சநேய பெருமான் இடகளை பிங்களை சுரும என்ற திருநாமம். அப்பா எந்த வழியோ புள்ள அந்த வழிதானே. அப்ப அப்பா சிவபெருமான் பட்ட போட்டா புள்ள ஆஞ்சநேய பெருமான் பட்டதானே போடணும். ஏன் ராமன் போட்டார்? நியாயமான விஷயம். ஆமா கேப்பே. அப்ப சிவபெருமான் அப்பா பட்ட போட்டா புள்ள பட்டதான போடணும். பட்டதான் போடணும். நியாயமான விஷயம். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், ஹரிஹர சுத்தன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன் கார்த்திகை 1ஆம் தேதி மாலை போடுறீங்களே, இந்த ஐயப்பனுக்கு அப்பா யாருப்பா? சிவபெருமான். அப்படி சொல்லு. சிவனுடைய வீரியத்தை கையில் ஏந்தி நான் மோகினி அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணு. அதனால் தான் கையிலே அவதாரம் செய்த குழந்தை கையப்பன் என்ற ஐயப்பன். ஐயா அதான கதை. ஆமா. அப்ப ஐயப்பனுக்கு அப்பா யாரு? சிவபெருமான். ஐயப்பன் நெத்தியில் என்ன போட்டிருக்காரு? ராமன் போட்டிருக்காரு. ஐயப்பனுக்கு அப்பா சிவன் பட்டை போட்டிருக்காரு. அப்ப ஐயப்பன் என்ன போடணும்? பட்டதான் போடணும். ஏன் போடல? அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீங்க சொல்ல நானும் சொல்லல, அப்படி சொல்லப்படாது. பிறந்த இடத்தை விட வளர்ந்த இடத்துக்கு பெருமை அதிகம். ஆமா. அன்னைக்கு பந்தநாட்டு மன்னனுக்கு குழந்தை இல்ல, காட்டுக்கு வேட்டையாட போறாரு. கையப்பனாக பிறந்த ஐயப்பனை எடுத்து வந்து வளர்க்கிறார். இவர் பந்தநாட்டு மன்னன் ராமன் போறவர். அதனால அவர் வளர்த்து இந்த ஐயப்பன் இந்த குழந்தையும் ராமன் போட்டார். அதனாலதான் சாமி 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 ஐயப்ப சாமி. நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், இன்னைக்கு நாம வந்திருக்க ஊர் என்ன ஊர் தெரியுமா? கோவில் கன்றாப்பூர். இந்த கோயில் கன்றாப்பூர் அப்படின்னு பெயர் வர காரணம் என்ன? இங்க இருக்கிற ஆலயத்தில் இருக்க சிவபெருமான் என்ன தெரியுமா? நடுதரிநாதர். நடுதரிநாதர்னா என்ன விளக்கம்? இந்த ஆலயத்திற்கு அம்பாள் எப்படி வந்தார் அப்படின்னு கதை கேக்குறீங்க. இதே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துக்குள்ள சிறப்பா நான் முதல்ல படிச்சு வச்சுக்கிறேன். எம்பெருமான் சிவனை கைலாயத்தை ஒரு ஆடவ பெண் ஆசைப்படுறான். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ஆசைப்படுறது நியாயம் தானே? நியாயம்தான், ஒண்ணு தவறு இல்லை இல்லையா? ஆமா. அப்ப எம்பெருமான் சிவனை அந்த ஆடவ பெண் ஆசைப்படுறா. எவ்வளவு அழகுடா எம்பெருமான் சிவன் அப்படின்னு ஆசைப்படுறா. எம்பெருமான் சிவனையே கணவனாக அடைய வேண்டும் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை, ரொம்ப பேராசை. இத பராசக்தி பாக்குறா. ஆகா, நம்ம புருஷன் மேல இன்னொருத்தி ஆசைப்படுறாளே, இது நியாயமாகுமா அப்படின்னு அந்த பராசக்தி நினைக்கிறா. நம்ம புருஷன் மேல எப்ப இவ ஆசைப்பட்டாலோ அதை தடுக்க நினைச்சு இந்த பூமியிலே நீ ஒரு பெண்ணாக பிறக்க கடைவாய் சாபம் வந்தாச்சு. ஐயா, உங்க ஊரு பத்தி தான் பேசுறா, கவனமா கேளுங்க. வந்தாச்சு. எங்க புலகத்துக்கு வேதவள்ளி பெயரோடு வைணவனுக்கு மனைவி ஆனார். இங்க வந்தவன் சும்மா இல்ல, மண்ணால ஒரு சிவனுக்கு இதை செஞ்சா. அனுதினமா சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு கூப்பிட்டே இருந்தா. புருஷனை பாக்குறா, அந்த மோகமே அவனுக்கு வரல. எப்ப பார்த்தாலும் சிவநாமம் சிவகோத்திரம் சிவசிவான் இருந்தா. அவன் பாக்குற, என்னடி எப்ப பார்த்தாலும் அந்த ஆள் இப்ப சொல்லிட்டு இருக்க, என்ன இது அப்படின்னு அதை அப்படியே தூக்கி கொண்டு போய் கேணுக்குள்ள போட்டு விட்டாரு அந்த வைணவனான கணவன். இவ பாக்குறா,
இதைத்தானே ஒண்ணு செய்ய முடியும் அப்படின்னு அவங்க வீட்டுல ஒரு பசுமாடு வளர்க்குறாங்க. பசு கண்ணு போடுது. அப்படி பசு கண்ணு போட்டு இன்னைக்கும் பசு கண்ணு போட்டுச்சுன்னா மாடு இருந்துச்சுன்னா மாட்டை எதுல கட்டி வைப்பான்? கட்டுத்தறியில. கட்டுத்தறியில முளைக்குச்சியில கட்டுவான். கட்டுத்தறிகளுக்கு பேரு இல்லையா? அதனாலதான் கம்பல் விட்டு கட்டுத்தறியும் கவிபார். கம்பல் விட்டு கட்டுத்தறியும் கவிபார். இந்த சம்பவம் நடந்தது சோழநாட்டுல தான். பட்டமதி போலிருக்கு மண்ணி கொடிதாபம் கொட்டுவார்கள் கூத்தாடும் சுட்டால் அரகரா அம்பல சோமாசிரான். அப்ப கட்டுத்தறி, அந்த கட்டுத்தறியில மாடு கட்டி கிடக்கு. மாடை அவிழ்த்து விட்டா அந்த முளைக்குச்சிய பாக்குறா. அதே சிவலிங்கம் 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 அப்படின்னு நினைச்சு அனுதினமும் கறந்த பாலை அந்த முளைக்குச்சிக்கு ஊத்தி அந்த சிவலிங்கம் நினைச்சு வழிபடுறா. கணவன் வழிபடம் பாக்குறான். என்னடா எப்ப பார்த்தாலும் இதே விளையாட்டாளு அப்படின்னு எடுத்தான் கோடாலிய. வந்த அந்த முளைக்குச்சிய ஒரே வெட்டா வெட்டின. முளைக்குச்சி பிளவுபட்டது. உள்ள இருந்து ஒரு லிங்கம் வெளிப்பட்டது. அப்பத்தான் எம்பெருமான் சிவனும் பராசக்தியும் காட்சி கொடுத்து அவர்களுக்கு மோட்சம் கொடுத்த சிறப்பான ஒரு ஊர் எதுன்னு கேட்டா கோயில் கன்றாப்பூர். இதுதான்ப்பா வரலாறு. அருமை அருமை. ஏன்னா எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்தை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அருமையா சொல்லுங்க. இந்த உலகத்திலேயே 2 மதம் சிறந்தது, வைணவம் சைவம். ஆமா, வைணவத்துல சிறந்த பக்தன் யார் அப்படின்னா யார சொல்லலாம்? வைணவத்துல சிறந்த பக்தன்னா பக்த பிரகடநாதன். சைவத்துல சிறந்த பக்தன் அவன் தான் 16 வயதுடைய மார்க்கண்டையன். இங்கதான் ஒரு விஷயம். இப்ப மார்க்கண்டையனுக்கு 16 வயதுல உயிர் இந்த மண்ணுலகை விட்டு பிரிந்து எமப்பட்டனும் செல்லணும். ஆமா. அப்ப அவரோட 16வது வயதுல அவரோட உயிரை எடுக்க யமபெருமான் வருகிறார். ஆமா. யமன் வரப்ப இதை அறிந்த அந்த பக்த மார்க்கண்டையன் என்ன பண்றாரு? நம்மளோட உயிர் போக போதேங்கிற பயத்துல போய் சிவபெருமானை சிவலிங்கத்தை கட்டி அழைத்துக் கொள்கிறார். யமதர்மன் பாசக்கயிறை வீசுறாரு. அந்த பாசக்கயிறு இந்த குழந்தை மேல விடாம சிவபெருமான் மேல விழுந்துரு. சிவனுக்கு பிரசன்னமாகி யமதர்மனை எட்டி உதைத்து விட்டார். யமதர்மன் செத்து போயிட்டார். அப்படி யமதர்மனை எட்டி உதைத்து யமதர்மன் இறந்த இடம் நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் இருக்கு. எந்த ஊர்? கண்ணு தெரியாதவனுக்கு கண் பார்வை வரவழைத்த தலம் கோயில் கன்றாப்பூர். ஆமா. குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பிறக்க செய்த அற்புதம் நிகழ்ந்த ஊர் கோயில் கன்றாப்பூர். அந்த கண்ணு தெரியாத யார் தெரியுமா? இடும்பன். குழந்தை இல்லாத யார் தெரியுமா? கடம்பன். இடும்பனுக்கும் கடம்பனுக்கும் பெருமை தந்த நாளையும் நம்ம கன்றாப்பூர் கோயில். காரணம் 16 மார்க்கண்டையன். அந்த மார்க்கண்டையன் உயிர் போகணும். ஆனால் சிவபூசை செஞ்சான். யமதர்மனே வந்த பாசக்கயிறு தூக்கி எறிஞ்சான். அந்த பாசக்கயிறு மார்க்கண்டையன் விழவில்லை, சிவன் மீது விழுந்தது. அப்பேற்பட்ட பாசக்கயிறை தூக்கி எறிந்து யம உயிர் போன இடம் எது தெரியுமா? அதுதான் திருக்கடையூர். திருக்கடையூரில் தான் இப்பேற்பட்ட சம்பவம் நடந்தது. திருக்கடையூர் அங்கேதான் சம்பவம். யமதர்மனோட உயிர் போயிருச்சு. பூமாதேவியால பாரம் தாங்க முடியல. நேரா சிவபெருமான் போய் அழுகுறாங்க. ஐயா சிவபெருமான என்னால பாரம் தாங்க முடியல. எந்த மக்கள் இதுவரைக்கும் யாரும் இறக்கல, பாரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி அழுகுற. அதனால் திரும்பவும் யமதர்மன் உயிரை கொடுன்னு சொல்லி கேட்கும் போது அந்த யமதர்மனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்த ஊர் எந்த ஊர்? விட மாட்டியா? விடவே மாட்டேன். உயிரை பிடித்தது திருக்கடையூர். மீண்டும் யமனுக்கு உயிர் கொடுத்தது திருப்பட்டூர். திருப்பட்டூர் தான் மீண்டும் யமனுக்கு உயிர் கொடுத்தான் சிவன். திருச்சி பக்கத்துல திருப்பட்டூர். திருப்பட்டூர் திருப்பட்டூர். இப்ப யமதர்மனுக்கு உயிர் வந்துருச்சு. திரும்ப பதவி பிரமாணம் செய்து வைக்கணும். ஆமா. அப்ப அந்த யமதர்மனுக்கு மீண்டும் இந்த மக்களோட உயிரை எடுக்கிறதுக்கான பதவி பிரமாணம் செய்து வைத்த இடம் எந்த இடம்? உயிரை பிடித்தது திருக்கடையூர், உயிரை கொடுத்தது திருப்பட்டூர், மீண்டும் பதவி கொடுத்தது திருப்பஞ்சேரி. திருப்பஞ்சேரி. திருப்பஞ்சேரி தான் மீண்டும் பதவி கொடுக்கின்ற. அருமையா பேசி நல்லா படிச்சிருக்கீங்க. ஸ்தல வரலாறு நிறைய படிச்சிருக்கேன். பேசுங்க. எங்க சுத்தியும் ரங்கனை சேவிக்கிறோம். ஆமா. இன்னைக்கு நாம யாரா இருந்தாலுமே என்னைக்கோ ஒரு நாளைக்கு திருவரங்க அரங்கநாதரை போய் நம்ம கும்பிடாம இருக்க போறது இல்லை. இப்ப இங்க இருக்கிறவங்க திருச்சி திருவரங்கத்துக்கு போயிருக்கலாம். அந்த ஆலயத்துக்கு போனோம்னா 4 ராஜகோபுரம். இந்த 4 ராஜகோபுரம்ல தெற்கு வாசல் தான் முதன்மையான ராஜகோபுரம். தெற்கு வாசலுக்கு வர்ணம் பூசி இருக்கும். கிழக்கு வாசல் ராஜகோபுரத்துக்கு வர்ணம் பூசாம இருக்கும். என்ன காரணம்? நல்ல விஷயம். இது வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருடங்களுக்கு முன்னாடி சம்பவம்.
ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தை கொள்ளையடிப்பதற்கான ஒரு படை திரண்டு வந்தது. அங்கே கோயில் இருக்க மாத்திரமே நினைக்கிறாங்க, ரங்கநாதா எங்களை காப்பாத்துற, நீ உன்னை தூக்கி போறதுக்கு ஒரு படைபட வருது, யாரா உன்னை காப்பாத்துறதுன்னு அந்த ஆலயத்தில் பணிவிடை செய்த அத்தனை பேரும் பயந்தாங்க. அதிலே அந்த ஆலயத்தில் வேலை செய்த தாதிப்பெண் வெள்ளையம்மாள் என்றவள் அந்த படையை தடுத்து நிறுத்தினா. எப்படி நிறுத்தினா, படை தளபதி முன்னால வர அலங்காரத்தோட இவ போனா அந்த படை தளபதியை பாக்குறா, ஆசைப்படுறா, உன் கூட சேரணும்னு இவ சொல்றா. ஒரு பொம்பளை கூப்பிடுற பொழுது ஆம்பளை மறுக்கல, எங்க வரணும்னு அவன் கேட்டான். கிழக்கு இருக்க ராஜகோபுரத்து மேல ஏறி வா, அங்கதான் யாரும் இல்லைன்னு அவன் சொல்ல இவன் மேல ஏறி அங்க போன. வெள்ளைமாள் என்ற தாதிப்பெண் அவளை கட்டிப்பிடிக்கிற மாதிரி பாசாங்கு செஞ்சு அவன் அங்கிருந்து தள்ளிவிட்டா. அவன் கீழே இருந்து செத்த. படைபலம் பின்னோக்கியது. அங்கிருந்து அவளும் கீழே விழுந்து செத்தா. காலப்போக்கில் உணர்ந்தான் ராமானுஜர், இந்த ஆலயத்தை காப்பதற்காக வெள்ளையம்மாள் என்ற ஒரு தாதிப்பெண் தன் உயிரை தியாகம் செய்தால், அதனால் அவள் நினைவாக 3 கோபுர வருஷம் முடிச்சிருக்கட்டும், இந்த கோபுரம் மட்டும் அந்த வெள்ளையம்மாள் நினைவாக வெள்ளையாகவே இருக்கட்டும் என்ற பெருமை தந்த காரணத்துக்காகத்தான் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஒரு கிழக்கு கோபுரம் இன்னைக்கு வெள்ளையா இருக்கக்கூடிய காரணம் வரலாறு. அருமை. யாராலும் பெற முடியாத தவத்தை பெற்ற கீழோகம், மேலோகம், பாதாள லோகம் ஐயா அவர்களுக்கு திருலோக சஞ்சாரி இந்த மேடையில் நடத்தி கொண்டிருக்க ஐயா அவர்களுக்கு திருலோக சஞ்சாரி இந்த பெயர், திருலோக சஞ்சாரியாக நடத்தி கொண்டிருக்க நாரதர் அவர்களுக்கு 200 ரூபாய் அன்பளிப்பாக அளித்து, நன்றி நன்றி நன்றி. கூட்டாளி அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பாக அளிக்கின்றது. எங்கள் இருவரையும் பாராட்டி அன்பளிப்பு பெருமிஷ தமிழத்துக்கு நன்றி, அன்புகளுக்கு நன்றி. வாதமங்கலம் அலமேலு அவர்கள் என்னை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பு அன்பளிப்பெல்லாம் கொடுத்து பெருமிஷ தாத்தன் உங்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். நன்றி. அப்படி விஷயம் இருக்கானப்பா, ஒரு சின்ன முக்கியமான விஷயத்தை ஒன்று சொல்ல விரும்பணும். நம்ம ஊர்ல சொல்லாமதுக்காக சொல்றேன். இன்னைக்கு அண்ணன் அன்பளிப்பு வாங்குறாரு அப்படின்னா அந்த காசை அண்ணன் சொந்த செலவுக்கு எடுத்துக்க மாட்டார். ஆலயங்களுக்கு அன்னதானங்களுக்கு தான் இந்த காசை அண்ணன் கொடுத்துட்டு நீங்க கொடுக்குற அன்பளிப்பு அத்தனையும் ஒவ்வொரு கோயில்களுக்கு அன்னதானத்துக்கு ஒரு அன்னதானத்துக்கு நீங்க கொடுக்குற காசு அன்னதானங்களுக்கு தான் போய் சேருது தவிர இவருக்கு சொந்தமா போய் சேரல. ரொம்ப சந்தோஷம் அண்ணன், ரொம்ப நன்றி. உள்ள இருக்கவங்களை பார்க்கணும். இப்ப யாரை கூட்டிட்டு வரீங்க? என் தங்கை வள்ளியும் எனது காதலியை உள்ளே திணைக்காமல் அந்த காதலியை சீக்கிரமா அழைத்து வா. அப்படியே ஆகட்டும். ஐயா பெண்ணே, என் அன்பே, ஆறு உயிரே, கட்டி கரும்பே, கருவாட்டு இரும்பே, அன்பே மிராண்டா, நாம 2 பேரும் வராண்டாவோட பொறண்டா, எவ்வளவு கிராண்டா இருக்கு சொரண்டா. சாமி ஐஸ் வெள்ளகிரி மலையிலிருந்து பெண்ணாசையை விட்டு துறவரம் கொண்டு இருக்கிறேன். என்னப்பா வருது? அந்த அல்ப புத்தி போயிட்டு என்ன ஒண்ணு சொல்றேன். 75 வயசுல ஒரு கிளவி வருது, அதை நேரா சுடுகாட்டுல கொண்டே வச்சு விறகு வச்சு எரிச்சிரு. தேவையில்லை அதெல்லாம். நம்மள்ட்ட இருந்து கொரோனா வந்துருமோ மைக் மாஸ்க் போட்டு. ஆமா காதலி ரேவதியா? காதலி ரேவதி. ஐயோ ஒரு வீடியோ வருது. ஒரு பகை மனது கொண்டாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது ஒரு ஆலயமாகும் மகை மனது. குளமகளவள் கோலம் குங்குமச்சிலையாகும் குளமகளவள் கோலம் குங்குமச்சிலையாகும் நாயகன் கைகளில் நாயகி ஆடினான் ஒரு ஆலயமாவது மங்கை மனது என்றாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது.
இளமையில் ஒரு ராகம் முதுமையில் ஒரு ராகம் இளமையில் ஒரு ராகம் முதுமையில் ஒரு ராகம் தேவனின் சன்னதி தேவியின் நிம்மதி ஒரு யாரையுமாகும் அங்கை மனது அதை என்னாடும் கொண்டாடும் காலை பொழுது காலை பொழுது காலை பொழுது ஒரு யாரையுமாகும் மங்கை மனது மங்கை மனது இருக்கா அப்படிங்க நம்ம இடத்திற்கு திரிலோக சஞ்சாரி பிரம்மாவின் புத்திரர் நாரத மகரிஷி வருது. நான் பார்க்கலாமா? ஐயா சாமிக்கு நீட்டி கிடைக்குது. என்ன மண்டையில குடுமி பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு யாரு? பொம்பளை பிள்ளை. அவர் முடிவு பண்ணட்டும். பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி மலைக்கு பொம்பளைங்க காத்து பட்டு தெருக்கி விடலாம். மடம் நான் மறந்தாத்தா கண்ண விடுதா நீனாமா சாமி நீனாவா கொண்டு வந்து பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கிறா. வணக்கம் சாமி. அதுமான ஒரு வரவேற்பு. இப்படித்தான் அந்த பொண்ணு அங்க நடனம் ஆடிட்டு இருந்தா. யாரு? யாரு? தியாகரி. அவன் அப்படிங்கிற தேவலோக கண்ணி. அப்படி நடனம் ஆடுற பொழுது சிவன் மேல நோக்கம் வந்துருச்சு. அந்த நடன மங்கைக்கு அவன் மீது மோகம் வந்தது. இந்த நடன மங்கைக்கு என் மேல் மோகம் வந்தது. என்னடா அது? இப்பதாண்டா பழமையை பாக்குறேன். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்த முக்கியமானவர் காந்தி, மகாத்மா காந்தி. அவர் குஜராத்ல பிறந்தவர். அவருடைய நாட்டு கலாச்சாரப்படி பரதா தான் போட்டிருப்பாரு. ஆமா, தொப்பியோட. தமிழ்நாட்டுக்கு வந்துதான் அவர் வேட்டி கட்ட ஆரம்பிச்சார். அவர் எந்த இடத்துல தெரியுமா? எஸ்எஸ் கோட்டைங்கிற ஒரு இடத்துல மக்கள் விவசாயம் பண்றதை பார்த்துட்டு இன்னும் என் மக்கள் இங்கே வந்து கோவலத்துறையை அடைந்து கொண்டு இவங்க இன்னமும் விவசாயம் பண்றாங்கன்னு. இந்த மாடு சாப்பிட்டுச்சா, இந்த மனுஷன் சாப்பிட்டானா, அவன் உழைச்சு விவசாயம் பண்ண அறுவடை பண்ணதுல நம்ம உட்காந்து சாப்பிடுறோம் அப்படின்னு நேரம் மதுரைக்கு போனாரு. கோட்டும் வேண்டாம் சூட்டும் வேண்டாம் என்று கிளட்டி எரிந்து விட்டு அவரும் அன்றிலிருந்து கதராடை அடைய ஆரம்பித்தாருங்க. அப்ப இந்த தமிழ் மண்ணுக்கு அவளுக்கு சிறப்பு இருக்கிறாங்க. அடுத்து உள்ள யாருக்கா? என் தங்கச்சி. உன் தங்கச்சியை பார்க்கணும். அழைத்து தங்கச்சி தங்கச்சி கை
நம்ம இடத்துக்கு நாரதர் மகரிஷி வருது இங்க வந்திருக்காங்க. நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? ஆமா. அவரை பாத்தீங்களா? இதை விட அருமையான ஒரு நாரதர்மா. ஏன்னா அன்றாடம் அன்னைக்கு என்ன தேதி அந்த பஞ்சாங்க முறைப்படி எத்தனை மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கறத சரியா கணித்து சொல்லுவார். 5:03 இன்னைக்கு 5:03. ஏன்னா சொல்லுவாங்க எங்க ஊர்ல 6:30 மணி வரைக்கும் நாடகம் 7 மணி வரைக்கும் நாடகம் நடந்துச்சு. அது ஊருக்கு பிடிச்ச தரத்துறோம். எத்தனை மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் இருக்கோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல முருகப்பெருமானும் வள்ளிநாயகம் மாலை மாத்தினாங்கன்னா அந்த ஊருக்கு விமோச்சனம் மழை பெஞ்சு மக்கள் எல்லாம் நல்ல செழிப்பமா இருப்பாங்க. சரிங்க. ஆமா. இன்னைக்கு 5:03 முகூர்த்தமா சொல்லிருக்காரு. நாரத மகிழ்ச்சி. உங்க 2 பேருக்கு கல்யாணமா? அவரு சொல்லியிருக்காரு. சாமியை கூப்பிடுங்க. சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். நீங்க வாங்கினா மட்டும் போதுமா? ஸ்ரீலங்கம்போச்சு நாரத சுவாமிகளை அடியாள் வணங்குகிறேன். என்னையாது ஆனந்தம் கொண்டு சாமிக்கு 2 கொண்டு காதலவா சிங்க சிங்கனாரு. எது எல்லாத்துக்கும் தான். என்ன? நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். என்ன? நான் உங்களை மாதிரி உளறி பாடிட்டேன்னு வைங்க, காலையில என்ன கெதி? அருமையான வள்ளி. இப்பேற்பட்ட வள்ளி நம்ம ஊருக்கு கிடைச்சது வரப்பிரசாதம்னு பணம் ஒரு 5000 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க. காலையில வண்டியோட புடிபட்டு போயிடாம இருந்தா சரிதான். நானா முடிச்சோம் நடந்து கிளம்பிடுவேன். அந்த தைரியம் ஆனந்தம் கொண்டு காமொழியை கண்டு வணங்குகிறேன் சுவாமியன் உலகம் போட்ட ஞானையே தர வேண்டும் சுவாமி. வாங்க, வணக்கம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வந்திருக்கிற விஷயத்தை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா. ஏன் அதெல்லாம் பேச மாட்டீங்களா? ஏன் நீங்க அதெல்லாம் பேச மாட்டீங்களா? ஏன் நீங்க அதுல பேச மாட்டீங்களான்னு கேக்குறேன்.